வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இப்போ வாக்காளர் சிறப்பு விழிப்புணர்வு தகவல் பார்ட் 23 பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் எஃப்எம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி புரிந்த காலத்தில் வந்து அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க சிஎம் பதவியே போச்சு. சிஎம் பதவி போனதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ஓபிஎஸ் வந்தார். ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் 2 முறை முதலமைச்சர் ஆனாங்க. அவங்க குற்றவாளின்னு எப்படி நிரூபித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து அவங்க பின்வாங்கின ஒரு சம்பவம்னு சொல்கிறேன் பாருங்கள். கோயிலில் வந்து ஆட்டுக்குட்டி, கோழி அதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க பின்வாங்கினாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து தோல்வியே கண்டிராத தலைவர், 13 முறை தோல்வியே கண்டிராத தலைவர் தான் தலைவர் கலைஞர். அவர் வந்து கட்டுக்கோப்பாக வளர்த்ததுனால தான் இன்றைக்கும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதெல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. 13 முறை எம்எல்ஏவாக இருந்தார். அதனால தான் வந்து கட்டுக்கோப்பாக வந்து திமுகவில் எல்லாமே சொல்கிறத கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் 18 எம்எல்ஏ அவங்க விலை கொடுத்து வாங்க பார்த்தாங்க. பிஎம்கே வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ இப்போ பிஜேபி வந்து பிஎம்கே விலை கொடுத்து வாங்கியிருக்குது. எவ்வளோ எம்எல்ஏ எம்பி வந்து இப்போ விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்க, எம்எல்ஏ எம்பி வந்து விலை கொடுத்து வாங்கப்படுறது தடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து ஒரு பாலிடிக்ஸை வந்து அவங்களாம் பிஸ்னஸாக பார்க்குறாங்க. பிஸ்னஸாக பார்க்குறது அது கூட ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்குது. அதாவது சேவையாக பார்க்கணும் பாலிடிக்ஸ்ன்றது. அவங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணும்போது மக்களுக்கு அவங்க சேவை பண்ணணும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அவங்களுக்காக கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். அவங்க கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு நல்லா வேலை செஞ்சு நிறைய கவர்மெண்ட் ஆர்டர் யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த கட்சி வந்தால் நிறைய மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வரும், நிறைய சேவை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விழிப்புடன் வாக்கு செலுத்தணும். அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இன்றைக்கும் கட்டுக்கோப்பாக கட்சியில் ஒரு கடைக்கோடி தொண்டை வரையும் கேட்குற ஒரே இயக்கம் வந்து திமுக தான். மற்ற எந்த இதுலேயும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இல்லை. பிஜேபியோ நிராகரிங்க, ஏடிஎம்கேவோ நிராகரிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.